श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அனுப்புண பద్ధதியில 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்த்து தேசிகனுடைய செய்திகளை அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இந்த உபன்யாசம் கேட்கிறவாளுக்கு எல்லாமும் அந்த சீசுக்திய அனுகிரகத்துக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டும் தான் நாம நினைக்கணும். ஏன்னா அந்த சுவாமி தான் அதை பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் சுபாஷித நீதியில பல அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்க. அந்த அர்த்தங்கள்லாம் கேவலம் அனுபவத்துக்காக தான் அது மாதிரி சொல்லி இப்படிலாம் ஒரு எண்ணத்தோட சுவாமி சாச்சிருக்காருன்னா சுவாமி திருவுள்ளத்துல இன்னும் எத்தனையோ அர்த்தம் இருக்கலாம். நாம இவ்வளவுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. நவதளபுடே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நடபரிபிருடஹ யஸ்யாதஸ்தாத் ஸ்ரமம் சமயிஷ்யதே வடவிடபினஹ தஸ்யாங்கூரான் அனுத்கடபல்லவான் சபுடசடசாபேட்சி பிக்ஷுஹு பிரதிக்ஷணம் ஈக்ஷதே. இதற்கு 3 அர்த்தம் சொல்லியாச்சு. இருக்கு முதல் அர்த்தம், இந்த ஆச்சரியமா இருக்கிற அந்த வட்டவிருட்ச ஆலமரத்தினுடைய அந்த இலைய பெருமாளே தன்னுடைய தல்பமாக படுக்கையாக பாவிக்கிறேன். அந்த ஆலமரத்தினுடைய நிழல சிவபெருமான் விரும்பி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன். இப்படி இருந்துருக்கிற அந்த ஆலமரத்தினுடைய நிழல அதனுடைய மகத்துவம் தெரியாத பிக்ஷுவா இருந்துருக்கிறவன் ஒருத்தன் அந்த ஆல இலையில ஒரு தொன்னை பண்றதுக்கோசரம் அந்த இலை அந்த அங்குரம் மொளை வெளியில விட்டு இலையா வரத்துக்கு முன்ன அதையே பார்த்துட்டு இருந்துருக்கான். அது அங்குரத்தையே நாசம் பண்ணிடுறதுக்காக இருக்கான். இவனுடைய புத்தி இப்படி இருந்துட்டு இருக்கு. அனிபுணனுடைய புத்தி எப்படி இருக்குன்னு இது ஸ்தவமான ஒரு வாதம், ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் முதல்ல சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக சொல்லுச்சு, இந்த இதே விஷயத்தையே மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு விஷயமா சொல்லி சொன்னேறதுல, அதாவது மகாபாரதத்துல இருந்துருக்கச்சு மகாபாரதத்துல தர்மபுத்தர் சொல்ற தர்மபுத்திரன் வட்டவருஷம் மாதிரி இருந்துருக்கு என்றெல்லாம் சொல்லிட்டு அதுல நவபுட்டே கல்பா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹின்னு சொல்லச்சே அந்த யுதிஷ்டர் வந்து விருட்சஸ்தானமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த அதுக்காக இருக்க அங்கூரங்கள்லாம் சொல்லச்சே அந்த பரம பிக்ஷுன்னு சொல்லி பிரம்மச்சாரியா இருந்துருக்கிற எம்பெருமான சார்ந்ததாக இருந்துருக்கு. அங்கேயும் வரைச்சு நடபரிபிருடகான்னு சொல்லி கண்ணனை சொல்றே விசேஷமான நடபரிபிருடனாக அவர் இருந்துருக்கேன்றத சொல்லி சொன்னார். இப்படி அவருடைய ஒரு சன்னிவேசத்துல இருந்துருக்கேன். இது அந்த பெருமாளையே கண்ணனையே சார்ந்து இருக்கிறது. இந்த அங்குரத்தையே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னாக்க கண்ணன் தான் அந்த அங்குரத்தை துரோண்யஸ்த விப்ளுஷ்டமிதம் சரீரம் சந்தான பீஜம் குடு பாண்டவானாம்னு பிரார்த்தனை பண்ணார அந்த மாதிரி ரீதியில பிரார்த்தனை பண்ணுவானுக்காக இருந்துருக்குன்றதையும் சொல்லி சொன்னார். இப்ப அந்த நவநீத நட்டனாக இருந்துருக்கிற ஒரு விஷயம். இப்ப இன்னொரு விஷயம் இப்ப சொல்ல போற, மகாபாரதத்திலேயே நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம். பீஷ்மர்
भीष्म तस्य वृक्षस्य वक्ष्यामि शश्वत् पुष्पफलोदयम् मातुर्नियोगात् धर्मात्मा गाङ्गेयस्य जयमतः क्षेत्रे विचर्यवीर्यस्य कृष्णद्वैपायनः पुरा स्त्रीनग्नीनिव कौरव्यान् जनयामास वीर्यवान् சொல்லச்சே பாண்டவ வம்சத்துக்கும் கௌரவ வம்சத்துக்கும் அதாவது இந்த குருவம்சம்னு பேரு இந்த குருவம்சத்துக்கு பிரதான பூதராக இருந்திருக்கிறவர் வடவருஷம் போன்றவராக இருந்திருக்கிறவர் பீஷ்மர். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால அந்த பீஷ்மருக்கு அவருக்கு என்னாச்சு, ஸ்திரீன் அக்னினிவ கௌரவ்யானு ஜனயாமாச வீரியவான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ அவர் கிருஷ்ணத்வைபானர் இதெல்லாம் பெரிய மகாபாரத கதை எல்லாம் தெரியும். வியாசர் இடத்துல இருந்து வந்தது, சந்ததி இல்லாத போனது, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல. அந்த அம்சத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வடவிட்டப்ப சப்தத்தினால பாண்டவ தார்த்தராஷ்டிர குலத்துக்கெல்லாம் அந்த குருவம்ச பிரதானமாக இருந்திருக்கிற பீஷ்மரை சொல்ற. அவர் பெரிய பிரபுவாக இருந்திருக்க. பீஷ்மர் ஒண்ணு நினைச்சாருனாக்கா அவரால் ஆகாது எதுவுமே கிடையாது. அவர் எது ஒண்ணுனாலும் அவர் சாதிச்சுக்கலாம். அப்படி இருந்தா கூட நவதள புட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி என்பதாக சொல்ற. அந்த தளயந்தி தளாக தள சப்தத்தினால வில்லு சொல்றது, அம்புகள் சரங்கள் அம்புகள் சொல்றது. தளயந்தி அப்படின்னா அந்த கிள்ளி போட்டுறது. இந்த அம்பு அடிச்சோம்னாக்கா அந்த சரீரத்துல இந்த சரீரத்தையும் இந்த ஜீவனையும் பிரிக்கிறதாக இருந்துருக்கு. ஆகையால தளம்னு சொல்லச்சு இந்த அம்ப சொல்லலாம். நவதள புட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி, இவர் பீஷ்மாச்சாரியர் பெரிய பிரபுவாக இருந்தாலும் கூட அவர் தனக்கு சரீரமாக தன்னை பொறுத்த வரைக்கும் படுக்கையாக எதை கொண்டு கேவலம் அந்த சரீரம், அதாவது அம்புகள் தம் உடம்புல குத்தின எத்தனை அம்போ அத்தனை அம்பையும் தனக்கு சரீரமாக அவர் ஏத்துண்டேர்னு சொல்றது. நவதள புட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி, அவர் பெரிய பிரபுவாக இருந்தாலும் கூட இந்த சரங்களே அம்புகளே தான் தனக்கு தல்பம், தனக்கு படுக்கைன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. இதுல வரைச்சே பீஷ்மர் 10வது நாள் இந்த கீழே விழுந்துட்டு அந்த கீழே விழுந்த உடனே அவர் உடம்புல அர்ஜுனன் அடிச்ச அம்பு அவ்வளவு அம்பு இருந்து அந்த அம்பு மொத்தம் அப்படி திருப்பி குத்தினாக்கா அது அப்படியே நின்று போயிடுச்சு. அவர் ஒண்ணும் தனியா சரதல்பம்னு ஒண்ணு பண்ணி அது மேல அவர் பட்டுக்கல. அவர் உடம்புல அர்ஜுனன் அடிச்ச அம்பெல்லாம் போய் அப்படி விழுந்துச்சு, அது அப்படியே தல்பமா மாறிடுச்சு. தலை மாத்திரம் தொங்கிட்டு இருக்கிறது. ராத்திரி துரியோதனும் பாக்குறான், பாண்டவாளும் போய் பாக்குறா. அன்னைய சாயங்காலம் யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு பீஷ்மர் யுத்த காலத்துல விழுந்து கிடக்கிறத பாக்குறா. அப்போ பீஷ்மர் சொல்ற, தலை கீழே தொங்கிறது வேதனையா இருக்கு, அதுக்கு எதனா பண்ணன்னு சொல்ற. உடனே துரியோதனன் என்ன பண்றான், பெரிய வெல்வெட்டு மொத்த எல்லாம் கொண்டு வந்து அந்த திண்டு கொண்டு வந்து அந்த தலைக்கு ஒரு அணைப்பா வைக்கிறான். அதை விரும்பல அவர். அர்ஜுன பார்த்து கேக்குறேன், அர்ஜுனா நீ எதனா பண்ணன்னு கேக்குறேன். அவன் தன்னுடைய அம்பரா தோணில இருந்து 3 அம்பை எடுக்கிறான். அது முக்கோணம் மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வைக்கிறான். அந்த தலையின் கீழே வைக்கிறான். அந்த தலை நின்று போயிடுச்சு. அதுதான் அவருக்கு பிடிச்சதா இருந்துருக்கு.
பிரபோரபி அவர் பிரபுவாக இருந்தாலும் கூட நவதளபுட்டே கல்பியா கல்பதீஹி அந்த ஒரு அம்பனுடைய ஒரு சேர்க்கையில வரைச்சே அந்த கூர்மையே அதே கல்பதீகின்னு சொல்ற அதுவே படுக்கையாக உகந்து எடுத்துன்றது. இது பீஷ்மாச்சாருடைய அந்த அம்சத்துக்கு சரியா போயிடுச்சு. பீஷ்மாச்சாரிய இடத்துல நடஸ்ரேஷ்டா அடுத்தது நடஸ்ரேஷ்டா நட பரிபிருடா யஸ்ய அதஸ்தாத் சிரமம் சமயிஷ்யதே என்பதாக சொல்ற. நடஸ்ரேஷ்டன்னாக்க இந்த இடத்துல நடஸ்ரேஷ்டனாக இருக்கிறவர் கண்ணன் தான். அவரை காட்டிலும் நட்டிக்கிறவர் வேற யாருன்னா உண்டான்னா கிடையாது. அந்த ஸ்ரீகிருஷ்ணரும் அவருக்கு என்ன பண்றாருனாக்க யஸ்ய அதஸ்தாத் சிரமம் சமயிஷ்யதே யஸ்ய அதஸ்தாத் இப்போ இந்த கிருஷ்ணஸ்ய ஸ்தித்வா அந்த கண்ணனுடைய கீழே இருந்துட்டு சமீபத்துல இருந்துட்டு யுத்த காலத்துல ஏற்பட்ட பானத்தினால ஏற்பட்ட சிரமங்கள் எதுவும் அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு பண்றாராம் பெருமாள். அப்போ இந்த பீஷ்மருக்கு வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் சிரமயிஷ்யத்தை போக்கடிப்பார்னு அர்த்தம். இந்த இடத்துல போக்கடிக்கிறேன்னு அர்த்தம். இங்க இடத்துல எப்படி சமயிஷ்யத்தை போக்கடிக்கிறேன்னா அந்த நட்டபரிபிரடராக இருந்திருக்கிற கண்ணன் யுத்த காலிகமாக இருந்திருக்கிற பானாபிகாதத்தினால வர சிரமத்தெல்லாம் போக்கடிப்பதற்காக அந்த சரதல்பத்தை அங்கீகாரம் பண்றார். அப்படியே இருக்கிறதையும் அந்த சிரமத்தை போக்கடிச்சேர்னு அர்த்தம். நதே க்ளானிஹி நதே மூர்ச்சா நதாஹோ நசதே ருஜான் பிரபவிஷ்யந்தி காங்கேய க்ஷுத்வபாதே நசாச்சுத. கண்ணனும் போய் பார்க்கிறேன். கண்ணன் பார்த்த உடனே பீஷ்மரை பார்த்து கேட்கிறேன், என்ன வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்ற, பீஷ்மர் சொல்ற, இப்போ தட்சிணாயனமா இருக்கு, உத்தராயணம் இந்த சரீர வியோகம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல. அப்போ அது வரைக்கும் இப்படியே இருக்கேன், இந்த யுத்த பூமியிலேயே நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்காக யாரும் ஒண்ணும் பண்ணணும், எனக்காக இருக்க. அப்படியே விட்டா இருந்துருமான்னா நாய் நரியெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல அத்தனை நாள் இருந்தேன்னா அவருக்கு பசி இருக்காதா, தாகம் இருக்காதா, இந்த சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிறதுனால வலி இருக்காதா, என்னதான் இருந்துட்டு இருக்காது அப்படின்னா இப்படி எப்போ வரப்போறோம், இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ கழிச்சு வரப்போற உத்தராயணத்துக்கு வந்து அவர் பார்த்துட்டு இருந்தேன்னாக்க அதுக்குள்ள இவருக்கு மூர்ச்சை வந்துடலாம், என்ன வேணா வரலாம் இல்லையோ என்ன. அப்ப பெருமாள் சொல்ற வார்த்தை நதே க்ளானிஹி நதே மூர்ச்சா நதாஹா நததே ருச்சா என்பதா. உனக்கு மூர்ச்சை வராது, உனக்கு ஒரு சிரமமும் இருக்காது, உனக்கு பசி இருக்காது, உனக்கு தாகம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சுத்வபாதைய நபவிஷ்யந்தி சாச்சுதான். எல்லாத்தையும் யாருன்னா அந்த பெருமாள் அந்த நட்ட பரிபிரடனாக. இப்போ அந்த பீஷ்மருக்கும் கண்ணனுக்கும் தான் தெரியும் கண்ணன் தான் பரமாத்மான்றது. அந்த பீஷ்மருக்கு தெரியும் கண்ணன் பெருமாள் சாட்சாத் ஏகி புல்லாம்புஜ பத்திரநேத்திரன்னு சொல்லி கண்ணன் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வரச்சே ஆஹாஹா நீ வா வா வா, நான் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நானு சொல்லி சொன்ன வராச்சேன். பீஷ்மருக்கு நல்லா தெரியும், அவர் மகா பிராஜ்ஞர், அவருக்கு தெரியும் கண்ணன் அவதார புருஷன்றது தெரியும். அப்ப அந்த அவதார புருஷராக இருந்திருக்கிறவர் அவர் விஷயத்துல நட்ட பரிபுரடே அவர் மூலமாக அவருக்கு என்னாச்சு, இந்த சரதல்பத்துல இருந்தா கூட அந்த பீஷ்மராகிய வருஷத்துக்கு அவர் நிழலாக இருந்துக்கிறா. நிழலாக இருந்து இந்த நிழல அவரும் விரும்புறவராக இருந்திருக்க, பீஷ்மரும் விரும்புறவராக இருந்திருக்க. பெருமாளுக்கும் இந்த நிழலாக இருந்து பீஷ்மரை ரட்சணம் பண்றது
அவருக்கும் சந்தோஷமா இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறமா வட விட்டபின்ன சசியாங்கூரானு அனுத்கட பல்லவானு. அனுத்கட பல்லவானு அந்த முளை இன்னும் வெளியிலேயே வரல. இன்னும் இந்த குழந்தை இந்த என்ன கௌரவ அவ சேனையை சேர்ந்தவ, திருதராஷ்டிரனுடைய வம்சத்தை சேர்ந்தவ ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் மாண்டு போயாச்சு. அதே மாதிரி பாண்டவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவாழ்லையும் எல்லாரும் மாண்டு போயாச்சு. பேரன் தான் இருக்கான், அர்ஜுனுடைய பேரன் தான் இருக்கான். அதுவும் கரிக்கட்டையா விழுந்திருக்கு, வெறும் அங்குரம் தான். அது இலையாகவோ தளிராகவோ இலையாகவோ இன்னும் ஆகல. அதை பார்த்துட்டு இருக்கிறவராக இருந்துருக்கிறவர் இந்த பீஷ்மர். இப்படி வருதா அப்படின்றத அத்தையும் பார்த்துட்டு இருக்கு. இவரும் பிட்சுகுன்னு சொல்றதுனால என்னன்னு கேட்டேன், இவர் எதையுமே விரும்பாதவராதானே இருந்தேன். இவர் நைஷ்டிகரா தானே இருந்தேன், நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி. நைஷ்டிகர்னாக்கா நிஷ்டையோட இருந்துருக்கவர், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிரம்மச்சரியத்திலிருந்து வழுவாதவராக இருந்தவர் பீஷ்மர். ஆகையால இந்த பீஷ்ம விஷயமாக இது சொல்லலாம் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொல்லி சொன்னோம். இதுல பிரஸ்துதம் என்ன அப்பிரஸ்துதம் என்னன்றத பார்க்கணும். பிரஸ்துதம்னாக்கா இது கான்டெக்ஸ்ட். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல இது சொல்றதுக்கு வந்திருக்கு, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த கான்டெக்ஸ்ட்ல வந்திருக்குன்னாக்க இது அனுபண பத்ததி. அனுபண பத்தத்தின்னு சொல்லச்சு அவிவேக்கியாக அசிடாக இருக்கிற ஒத்தன் எப்படி நடந்துப்பான்றத சொல்றதுக்கு வந்த ஒரு விஷயம். இதுதான் பிரஸ்துதம். அதுதான் நான் மேலெழுந்த வாரியா இருக்கிற அர்த்தமாக முதல்ல சொல்லி சொன்னேன் நானு. இப்ப இந்த பெருமாளை கூட வட்ட விருட்சத்தை பார்த்துட்டு இருக்கு, சிவபெருமானை கூட வட்ட விருட்சத்தின் கீழே இருக்கிறத விரும்புறேன். அப்படி இருக்கிற வட்ட விருட்சத்தினுடைய அங்குரத்தையே முளையே கிள்ளி எறியணும்னு பார்த்துட்டு இருக்கான் ஒரு பிட்சு, அறியாதவன், அசிடா இருந்துருக்கவன், ஒரு தொன்னை பண்றதுக்கோசரம் இப்படி பண்றான்னு சொல்லி சொன்னோம். அதுதான் பிரஸ்துதமான விஷயம், ஒரு அனுபணனுடைய ஒரு நிலைப்பாடு. இப்ப மீதி ரெண்டு திருஷ்டாந்தம், தர்மபுத்திர திருஷ்டாந்தம் சொன்னது, பீஷ்மர் திருஷ்டாந்தம் சொன்னது, இது ரெண்டுமே அப்பிரஸ்துதமாக இருந்துருக்கு. இப்ப இந்த அப்பிரஸ்துத விற்த்தாந்தத்துல, அதாவது இப்ப இது ரெண்டும் அப்பிரஸ்துத விற்த்தாந்தம்ன்றது இதுல இருந்து தெரியச்சு, அதுல போய் பிரஸ்துதத்துல கொண்டு வந்து முடிக்கிறது இருந்துருக்க, அதுக்குதான் அப்பிரஸ்துத அலங்காரம்னே பேர் இதுக்கு, அலங்காரத்துக்கு. பார்க்கறதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தவிர வேற விஷயத்த சொல்ற மாதிரி தோணும். ஆனா அதுல முடிக்கிறது எதுல வருது அப்படின்னா பிரஸ்துதத்துல தான் முடிக்கிறது, சொல்ல வேண்டிய விஷயத்துலதான் முடிக்கிறது. அதை எப்படின்றத இப்ப சொல்ல போறேன். இது பெருமாள் விஷயமாக சொல்லிட்டோமானாக்க இது பிரஸ்துதமாகவும் ஆயிடும். இந்த பிரஸ்துத அப்பிரஸ்துதத்துல போய் அப்பிரஸ்துதம் போய் பிரஸ்துதத்துல எப்படி முடியறதுன்றதும் இந்த இடத்துல வந்துடும். திருவேங்கடமுடியான் எப்படி எழுந்தருள் இருக்கேன்றத ஸ்ருதியே சொல்றது. விருட்சைவ ஸ்தப்தோ திவி திஷ்டத்யே கஸ்தே நேதம் பூர்ணம் புருஷேண சர்வம். விருட்சைவ ஸ்தப்தா திவி திஷ்டதி. ஒரு மரம் போல அசைவில்லாமல் அந்த பெருமான் ஆகாசத்துல எழுந்தருள் இருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. திவி திஷ்டத்தின்னு இதுல எழுந்தருள் இருக்கே, சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கேன்னாக்க என்ன அர்த்தம்னா, அசைவில்லாத இருக்கேன்னா அர்த்தம்னா அங்க போறவாளுக்குதான் அங்க அந்த சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதிதமான கைங்கறி எல்லாம் வரப்போறது. இப்ப இங்க இருக்கிறவாளை பத்தி அவர் பாக்குறாரா என்ன பண்றாருன்னு தெரியலையோ இல்லையோ திவிதிஷ்டத்தை. ஆனா கூட பெருமாள் எப்பவும் நமக்கு பாக்குறதுக்கு ஒரு இடத்துல, அது சிவைகுண்டத்துல இருந்தாலும் சரி, அஷ்டாமூர்த்தியா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல எழுந்தருள் இருக்கச்சே அவர் ஒரு ரூபமாக தான் இருந்துருக்கு, விருட்சைவ ஸ்தப்தமா தான் இருந்துருக்கிறதாக தோன்றது. ஆனா அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாலே இதம் பூர்ணம் புருஷேன சர்வம், இதம் சர்வம் பூர்ணம், அப்படிப்பட்ட புருஷனாலே
இந்த உலகம் முழுவதுமே நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் நிறைந்ததாக இருக்குன்னா எல்லாத்துலயும் வியாபிச்சு இருந்துருக்கிறவராக பெருமாள் இருந்துருக்கேன்றதையும் சொல்ற. அதே மாதிரி பாகவத்லயும் சதா பத்ரஹா சதா புஷ்பஹா சுபா சுபபலோதயா சர்வபூதானாம் பிரம்மவிருட்சா சனாதனஹான்னு சொல்லி எல்லா சமயத்திலையும் புஷ்பங்களோடையும் பலங்களோடையும் இருக்கிறது பிரம்ம விருட்சம், பிரம்மமாகிற ஒரு விருட்சம். அப்ப அந்த சர்வாத்மாவா இருக்கிற பகவானை தான் விருட்சமாக ஒரு மரமாக ரூபணம் பண்றது. அங்கேயும் விடப்பின்னு சொல்லி சப்தம்ன்றது சொல்ற. இதே திருவேங்கடமுடையான் விஷயத்துல பார்த்தோம்னாக்க அவரை சொல்லச்சு பத்மாவீருதபா உதபாஸ்ரயः தவகிதः சம்பூஷணாஸ்த்ராம்பரைः பாஸ்வத்பாண்யதரங்கிரி பல்லவதரः தோஸ்கந்த விப்ராஜிதः பக்தானாம் பலிதோர்த்திதைः மரகதஸ்யாமத்விழா கிருஷாபத்ரளः பத்ராயாஸ்து முகுந்த கல்ப விடபி சேஷாத்ரி சங்கீசனஹ. சேஷாத்ரின்ற ஒரு மலை, சப்தகிரின்னு பேர் இல்லையா திருவேங்கட மலையில ஒரு மலை, ரிஷபாத்ரி, சேஷாத்ரி, நாராயணாத்ரி இப்படின்னு எல்லாம் சொல்ற மலையில, அதுல ஒரு மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். அந்த பெருமாள் எப்படி இருந்துருக்கேன்னா பத்மாவீருதுபாஸ்ரயா, அதுக்கு வேர் ஒண்ணும். அந்த பத்மா தாயார் பெரிய பிராட்டியார வேறாகவும் ஆசிரியமாகவும் உடையவராக அவர் இருந்திருக்க. அதோட மாத்திரமில்ல சபகிதா சம்பூஷண ஆஸ்திராம்பரைஹி, அந்த பிறகு அந்த மரம்னு இருந்ததுன்னாக்க எல்லா இடத்துலயும் கிளைகள் சாக்கைகள்லாம் இருக்கணும். அவருடைய பூஷணங்கள் அஸ்திரங்கள் அவர் சாத்தின்றிருக்கிற வஸ்திரங்கள் பட்டு இவைகளால பெருமாள் எல்லா இடத்துலயும் சூழ்ந்தவராக அவர் இருந்திருக்கார், அவர் இருக்க. அதுக்கப்புறமா பாஸ்வத் பாண்யதரங்கிரி பல்லவதரஹா, ஒரு மரம்னு இருந்ததுன்னாக்கா அதுல ஒரு இலை இருக்கணும். இப்ப இலை மாதிரி ஆயிடுத்து, தளிர் வேணுமே. அந்த தளிராக இருக்கிறது எது? அப்படியே பிரகாசமாக இருந்திருக்கிற அவருடைய திருக்கைகள், திருவதரம், இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இது ஒரு தளிர் மாதிரி இருக்கிறது. தோஸ்கந்த விப்ராஜிதா, அந்த மரத்துல களைகள் சாக்கோபசாக்கமா போறது, 4 தோள்களும் 4 பக்கமா களையா போயிட்டு இருக்கு. பக்தானாம் பலிதோர்த்திதைஹி மரகத சியாமத்விஷா பத்ரலஹா, பலிதோ இங்க பக்தாள்லாம் அவ விரும்புறதாக இருந்திருக்கிற அர்த்தம் இருக்க. அவ என்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்க. அர்த்திதைஹி பலிதஹா, அந்த அர்த்திதைஹி இவர்களாலே பலித்த பழமாக ஆக்கப்பட்டதாக இருக்கு. மரகத சியாமத்விஷா பத்ரலஹா, மரகத சியாமத்விழா பத்விஷா பத்ரசஹா. மரகதம்ன்றது பச்சையா இருந்துருக்கும், சியாமன்றது கருப்பா இருந்துருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததான ஒரு நிலையில இருந்திருக்கிற பலத்தோடையும், அப்படிப்பட்ட பத்ரா யாஸ்து இப்படிப்பட்டதான ஒரு மரமானது நம்மளுடைய மங்களத்துக்காக முகுந்த கல்ப விடபி சேஷாத்ரி சங்கி நமஹா, அந்த முகுந்தனாகிற ஒரு கல்ப விருட்சம் இருக்க, சாதாரண விருட்சம் இல்ல, கல்ப விடபி சேஷாத்ரி சங்கி, சேஷாத்ரியோட சேர்ந்ததாக இருக்கிறது. இது நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவேன்னு சொல்லி இங்க பெருமாளையே ரூபணம் பண்ற, இப்படி வடவிருட்சமாக ரூபணம் பண்ற. இப்படி
இப்படி வட்டவிருட்சமாக ரூபம் விஷாத்திரிநாதன் ரூபம் பண்ணச்சே அவரிடத்துல சொல்லச்சே அவர் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கு. கல்பத்ரமமாக அவர் இருந்திருக்கு. சத்திய நவதள பூட்டையே அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம்ன்றது இருக்கு, அது நவதள புட்டமாக இருந்திருக்கு. என்ன அந்த சாமமாகவும் கருமையையும் பச்சையும் மரகத பூதர மாதிருக்காயமானன்னு சொல்லி தேவப்பெருமாளை சொல்றாரு. அதையும் தான் மனசுல நினைச்சுன்னு சொல்லணும். வெறும் திருவேங்கடமுடியான் மாத்திரம் இல்ல, இது தேவப்பெருமாளையும் சொல்லி சொல்லலாம். தேவப்பெருமாளை சொல்லச்சே கிண்ணாமனாதி மகதாம் நிகமத்ருமாணாம் சாகாகத திருசகுந்த சகுந்தகானாம் கிண்ணாமனாசி மகதாம் நிகமத்ருமாணாம்னு சொல்லி சொல்ற. வேதமாகிற ஒரு மரத்துக்கு எதுவாதான் நீ ஆகாத இருந்துருக்க. பிரதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோக ஆபத்காலத்துல ரட்சணம் பண்றவராகவும் அந்த வேதம் நிலை பெற்று இருப்பதற்கு இடமாகவும் மரணம் பிரரோக இது வேதம் தழைத்து ஓங்குவதற்காகவும் அதுக்கு ஆதாரமாகவும் எல்லாமாகவும் நீர் தான் இருந்துருக்கு. சாகாகத திருதிச பிருந்த சகுந்தகானாம் அந்த திருதிச 33 கோடி தேவர்கள் நித்தியசூரியெல்லாம் இருந்துருக்காங்க. இந்த மரத்தினுடைய கலையில இருந்துருக்கா. அவளுக்கு எந்த விதமான பலமாக அதுகள்ல தான் பலமாக இருந்துருக்கு. எந்த விதமாக நீர் இல்லை, எல்லாமே சரசானி பலானி சத்வம்னு இப்படி எல்லாம் சொல்லிருக்கேன். அதே மாதிரிதான் தேவப்பெருமாளையும் சொல்லலாம், திருவேங்கடமுடியானையும் சொல்லலாம், 2 பேரையும் சொல்லலாம். இந்த இடத்துல இப்ப லோகத்துல பிரசித்தமா இந்த ஜனங்கள்லாம் போற விஷயத்த சொல்றேன் நானு. இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் விஷயத்துல நவதள புட்டை இப்படி திவ்யமங்கள விக்கிரகமா இருக்கிறதுல அந்த பிரபோகோ அந்த அந்த எம்பெருமானிடத்துல கல்பதீஹி அந்த பரவாசுதேவன் தான் இப்படி அவதாரம் பண்ணிருக்கே. இது ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். அந்த திருவேங்கடமும் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் தான். இந்த தேவப்பெருமாளும் ஸ்வயம் வியக்தமாக தானா அவதரித்தவர் தானே. பிரம்மாவனுடைய யாகத்துல ஆவிர்பவிச்சவர் அங்க அப்படியே தோன்றினவராக இருக்காரு. இது ஸ்வயம் வியக்த கஷேத்திரமா ஆயிடுச்சு. அந்த இடத்துல லோகம் மொத்தம் அந்த எம்பெருமானுடைய விருட்சம் இருக்கு. அந்த எம்பெருமான் ஆகிற ஒரு விருட்சம், திருவேங்கடமுடியான் ஆகிற ஒரு விருட்சம், அந்த விருட்சத்தினுடைய நிழலை தான் அவலம்பிச்சு எல்லாம் இருந்துருக்கு. அந்த நிழல் நமக்கு கிடைச்சிடுத்தோம்னா நம்மளுடைய எல்லா சிரமமும் போயிடும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்துருக்கு. அததான் சொல்லியிருக்க பராவரபதி தேவஹா. அதோட இல்ல அந்த நிழலுக்கு இப்ப இந்த ஸ்லோக பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க நட பரிபிருடா யஸ்யாதஸ்தா சிரமம் சமயிஷ்யத்தைன்னு நட்டபரிபிருடன்னு சிவபெருமானையே சொல்றதா எடுத்துட்டா கூட அந்த சிவபெருமானும் கூட அங்க வெங்கடாச்சல மகாத்மியத்துல சொல்லிருக்கு பராவர பதிர்தேவம் விஸ்வயோனிர் ஜனார்தனஹ மயா சான்யைஷ்ட விஸ்வாத்மா தேயோ நாராயணோ ஹரிஹி மயாச்ச அந்யைஷ்ட என்னாலேயும் மீதி தேவர்களாலேயும் அவர்தான் தியானம் பண்ண தகுந்தவராக உபாசனம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்க. நாராயணகிரா வஸ்மின்னு வசத்தேஷ சனாதனஹா. இந்த நாராயணகிரியில அழிவில்லாதவராக இருந்திருக்கவர், எப்பொழுதும் இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இந்த இடத்துல எழுந்தருள் இருக்க. அஸ்மின் யஸ்தம் மனோ யஸ்மாதி மயா சர்வேஸ்வரே ஹரவு. இவரிடத்துல என்னுடைய மனம் வைக்கப்பட்டது, அதாவது அவரையே தான் நான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தஸ்மாத் சமாகதம் துவாம் ஹி நாபிபாஷே நச்சான்யதா. ஆகையால் நான் இங்க வந்திருக்கேன், நான் வேற எதுவும் பேசல, வேற எதுவும் வேணாம், எனக்கு நான் உம்முடைய நிழல்ல இருந்தா போறோம். அந்த திருவேங்கடமுடியானுடைய நிழல்ல இருந்தா போறோம்னு சிவபெருமானே வந்திருக்கு. தேவபெருமானுடைய நிழல்ல இருந்தா போறோம்னு பிரம்மாவும் வந்திருக்கு. எல்லாரும் வந்திருக்கா. இப்படி இருந்துருக்கச்சே கட்டாட்சாங்குரானை அந்த பெருமாளுடைய கட்டாட்சன்றது நம்ம கிடைக்கணும்ன்றதுக்கு தானே அது கீழே வந்துட்டு இருக்கோம், அதையே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் எதவானா கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கு. சுதீட்சண சுதா சிந்து வீச்சு விட்சேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதை சீதலை அபிஷிஞ்சமான்னு
திருக்கச்சி நம்பிகள் சாதிக்கிறார். அந்த கடாட்சம் பட்டதுன்னாக்கா நமக்கு என்னவனா கிடைக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், சில பேர் என்ன பண்றா, அதுதான் பிட்டுன்ற வார்த்தையை சொல்றார். வட்டப்பினகா தஸ்யாங்குரானு அனுத்கட பல்லவான்னு. அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் இன்னும் வெளிப்பாடால அந்த கடாட்சம் வருமான்னு பார்த்துட்டே இருக்கச்சே ஸ்புட கடசா பேட்சி பிட்சு பிரதிக்ஷணம் ஏற்றதே. அனுத்கட பல்லவான்னு ஆருண்யாதிமா பல்லவமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்பவும் ஒரு சிவந்த கண்களோட எழுந்தருள் இருந்துருக்கு. அந்த எம்பெருமான் இடத்துல நாம பிரதிதினம் என்ன பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, அல்பமான பலத்தை வேணும்னு பிரார்த்திக்கிறோம், வேற ஒண்ணும் பிரார்த்திக்கல. அவருக்கு உண்டான கைங்கரிய சாம்ராஜ்யம் நமக்கும் கொடுக்கறதுக்கு அவர் சித்தமா இருந்துருக்கே. எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கிறோமா? கேட்கல. அந்த ஆலமரத்துல இருந்துட்டு எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலமரத்தினுடைய இலையில ஒரு தொன்னை பண்ணி தீர்த்தம் சாப்பிடணும் தானே இந்த பிட்சு பாக்குறான். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட நாம என்ன பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்ப எனக்கு ஒரு சிரமம், சரீரத்துல ஒரு சிரமம் இருக்குன்னாக்கா மீதி எதையுமே இப்ப பிரார்த்தனை பண்ணல. நான் அந்த சரீரத்துல இருக்கிற சிரமத்தை எவ்வளவு சீக்கிரம் போக்கடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக்கடிக்கணும்னு நான் பெருமாளை பிரார்த்திக்கிறோம். என்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கிறார். அப்ப அந்தந்த சன்னிவேசத்துல ஒண்ணு ஆனா போறோன்றதுதான் பிரார்த்திக்கிறாளே தவிர, நிரந்தரமா நமக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற சாம்ராஜ்யத்தை, கைங்கரிய சாம்ராஜ்யத்தை யாரும் பிரார்த்திக்கிறவாளா இல்லை. ஆனா நம்ம எதிர்நோக்கதான் நோக்கிறோம். அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தை எவ்வொரு நாளும் எதிர்நோக்கின்னு தான் இருந்துருக்கோம். இப்படி லோகம் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு பிரஸ்துதத்தை அப்பிரஸ்துதத்தோட சமன்வயம் பண்றாரு. பிரஸ்துதம் என்ன, இந்த இடத்துல ஒரு அசிடா அவிவேக்கியா இருந்துருக்கிறவனுடைய நிலைப்பாடு, அதை சொல்றது. அப்பிரஸ்துதம் சொல்லச்சே இந்த இடத்துல இந்த எம்பெருமான் எல்லாம் சொன்னது இருக்க, அந்த பீஷ்மர் சொன்னது, தர்மபுத்திர சொன்னதெல்லாம் அப்பிரஸ்துதம். இந்த அப்பிரஸ்துதம் பிரஸ்துதம் ரெண்டத்தையும் சேர்த்து சமன்வயம் பண்ணி எப்படி ஒரு அர்த்தம் சொல்றது, இது ஒரு விசேஷம். அப்புறமா இன்னொரு அர்த்தம் சொல்றது, வெட்டு சப்தத்துன்னு சொல்றதுனால சொல்றது என்னன்னா, சங்கல்ப சூரியத்துல இப்போ சன்னியாசிகள்லாம் இதுல யாருக்கும் சொல்ல, சங்கல்ப சூரியத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். யாரும் நம்ம சன்னியாசிகள் எல்லாம் அப்படிலாம் யாரையும் தூஷணம் பண்றதுக்காக எல்லாம் சொல்ல வரல. இது ஒருத்தர் சன்னியாசியா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு மாடபத்தியம்ன்றது ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ண வேண்டி போயிடுறது. நிர்வாகம் பண்ண வேண்டி போயிடுச்சுனாக்கா அவ என்ன பண்ண வேண்டி இருந்துருக்குன்னு கேட்டேன். அவ சன்னியாசி எங்கன்னு நிச்சயம் ஒரு ஆத்துக்கு போயிட்டு எங்கன்னா ஊரா போயிட்டு பௌத்தி பிட்சாந்தேகின்னு சொல்லி யார் என்ன கொடுக்குறாளோ அந்த கொடுக்கறதோட போக வேண்டியவாளா இருக்க வேண்டியது போக, அவ என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, தனியனுடைய முகத்தை நிச்சயம் பார்க்க வேண்டியதா அவளுக்கு. ஏன்னா தன்னை சேர்ந்த பரிவாரங்கள் இருக்கு, அந்த பரிவாரங்கள்லாம் தனக்கு வேணா ஒண்ணு வேணா, அவளுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, அவ குடும்பத்தை ரட்சணம் பண்ணமே, அதுக்காக பண்ண வேண்டியதா போயிடுத்து. அதுதான் இந்த இடத்துல வேற விதமா சொல்ற. இங்க என்னன்னா, இந்த சன்னியாசியே அவர் இப்ப என்ன பிரபுவாகவும் சுகமாகவும் வாழ்ந்துருக்கிறவாளாக இருந்துருக்கிற ஒரு கிரகஸ்தன், நவதளபுடே கல்பா எஸ்ய பிரபோரபி சல்பதீஹின்னு சொல்லி அந்த கிரகஸ்தனிடத்துல போய் அவனுக்கு போய் தாம் பிட்சை எடுப்பதற்காக அவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்றான். அவனுக்கு நிச்சயம் உனக்கு அங்குரம் உண்டாகணும், உனக்கு புத்திரன் உண்டாகணும், பேரன் உண்டாகணும்னு எல்லாம் சொல்றவாளாக இருந்துருக்கா. இது அவிவேகம் தானே. இது யார் என்ன பண்ணா என்ன, எனக்கு அடுத்த வேலை பிட்சை போட்டா சரியா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த வேலையை பெருமாள் தான் பார்த்துக்க போறாரு, எனக்கு அதுக்கோசரம் ஒன்றும் கிடையாது. நான் யாருக்கும் என்ன சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இல்லாதவன் நானு. இப்படி இருந்துருக்கிறவன் இப்போ இந்த மாதிரி சொன்னாக்க எப்படி இருக்குமோ அதுவும் அந்த சன்னியாசிய இருக்கிறதாக இருந்திருக்கு. இந்த ஞானம்ன்றது இன்னொரு கடைசி அர்த்தமாக இந்த இடத்துல வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிறது. ஞானம்ன்றது அதுவே ஒரு மரமாக சொல்லியிருக்கு.
அந்த ஞான விருட்சத்துல இந்திரியங்கள்லாம் சாக்கைகளாக இருந்துருக்கு. அந்த இந்திரியங்கள்லாம் அடக்கிறதுன்றது இருக்க, அதுதான் அந்த ஞான விருட்சத்துக்கு ஒரு தல்பம், அதுக்கு ஒரு படுக்க மாதிரி இருந்துருக்கு. அப்படியாக அந்த புலநடக்கத்தோட இருந்துருக்கிற ஒரு தல்ப விருட்சம், அந்த இந்திரியங்களை அடக்கின ஒரு ஞானம் இருந்துருக்கு. ஞானமாகிய ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த வடவிருட்சத்துங்கதான் சிவபெருமான் அது நிழங்குல ஒதுங்கி பரவா எல்லாருடைய சிரமத்தையும் போக்கடைக்கிறனாக இருந்துருக்க. அதே அதுலயே அந்த பிரசுதத்துல சேர்க்கணும் அந்த ஞானத்தை. இப்படி ஞானத்தை உடையவனாக இருந்துருக்கிறவன் என்ன பண்ணுவான்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நல்ல புத்திமானா இருந்தான்னாக்கா அந்த ஞானத்தை வேதாந்த விஷயத்துல அந்த ஞானத்தை பிரகாசம் ஏற்படும்படியாக பண்ணி ஆச்சாரியனிடத்துல போய் வேதாந்தத்தையும் மீதி விஷயங்களையும் தெரிஞ்சுண்டு அது மூலமா க்ஷேமத்தை அடையறதுக்கு பார்ப்பான். சுத்திரனா இருக்கவன் என்ன பண்ணுவான், இந்த வேதாந்தத்தையே கத்துண்டா கூட, நல்ல விஷயங்களையே கத்துண்டா கூட, அதை அறக்குறையாக கத்துண்டு அது அந்த பணத்துக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக அதை உபயோகப்படுத்துவோம். அதுக்காக அந்த ஞானத்தை அந்த அங்குரம் இருக்க. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றா, அவர் எப்படி உபன்யாசம் பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னு சொல்றது என்னத்துக்காகன்னா, நாம இன்னொரு இடத்துல போய் அவ சொன்னதை பார்த்து நாம அந்த ஞானம் நமக்கு வந்ததுன்னாக்க நாம அந்த விஷயத்த சொன்னோம்னா நமக்கு இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று அந்த ஞானத்தினுடைய ஒரு முளையே அந்த அவிவேக்கியாக இருந்திருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் பார்ப்பான். ஆனா அப்படி பண்ணா என்ன ஆகுது, ஞானத்தையே வீணாக்குறது, அங்குரத்தையே வீணாக்கி விடுறதாதான் அர்த்தம். இப்படி இது பிரசுத்தத்துல கொண்டு போய் முடியாது. ஞானம் அப்பிரசுத்தமா இருந்தாலும் கூட அதை பிரசுத்தத்துல கொண்டு முடிக்கிறது ஒரு இவனுடைய செயல், அவிவேக்கியனுடைய செயல்னு முடிக்கிறார். இப்படி இந்த ஸ்லோகம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது என்ன கேட்டா, பெருமாளிடத்துல என்ன வேணா பிரார்த்தனை பண்ணாலும், எது பிரார்த்தனை பண்ணாலும் பெருமாள் சித்தமா கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆனாலும் கூட அந்த எம்பெருமானிடத்துல அல்பமான விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிண்டு நம்மளுடைய தபஸையோ புண்ணியத்தையோ வீணாக்கிக்க கூடாது. ஆகையால நாம பெருமாளிடத்துல ஒருத்தர் இடத்துல ஒரு வஸ்துவை கேட்கிறோம் என்ன சொன்னாக்க, அந்த கேட்கச்சே விவேகத்தோட நாம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு வஸ்துவனுடைய உபயோகத்தை பார்க்கச்சு அது எத்தனைக்கு உபயோகப்படும், எப்படி உபயோகப்படும் என்றதெல்லாம் பராமர்சம் பண்ணிதான் அந்த வஸ்துவை நாம உபயோகப்படுத்தணுமே தவிர, அதை எப்படி வச்சுக்கணும்ன்றத தீர்மானம் பண்ணணுமே தவிர அதை பராமர்சம் பண்ணாத நாம பண்ணக்கூடாது என்பது இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. வாஸ்தவம் நாம எல்லாம் அன்சிடாதான் இருந்துட்டு இருக்கோம். நாம அந்தந்த சந்தர்ப்பத்துல அதாவது நடந்தா போறோம். நாம எல்லாருமே பகவத் பக்தால் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் அப்பப்போ அதாவது நடந்தா போறோம்னு தான் நாம நினைக்கிறோம். அதுக்குதான் பெருமாளை பிரார்த்தனை பண்றோம். ஆனா பாரமார்த்திகமான ஒரு பிரார்த்தனையில நாம எழியாததான் இருந்துட்டு இருக்கோம். இந்த புத்திய மாத்தி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நல்ல விஷயத்தையே பிரார்த்திக்கும்படியான ஒரு எண்ணத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.